சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் முதல் படலம். ஒரு காலத்தில் தேவலோகத்தின் அரசனாக இந்திரன் ஆட்சி செய்து வந்தான். அவன் செல்வத்திலும் சக்தியிலும் மிக்கவனாக இருந்தான். அந்த நேரத்தில் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி இந்திரனைச் சந்திக்க தேவலோகத்திற்கு வந்தார். ஆனால் இந்திரன் அப்போது தேவ மகளிர்களுடன் பொழுதுபோக்கில் மூழ்கியிருந்தான். குரு வந்ததை அறிந்தும் அவருக்கு உரிய மரியாதையும் வரவேற்பும் செய்யவில்லை. இதனால் மிகுந்த கோபம் கொண்ட பிரகஸ்பதி எதுவும் சொல்லாமல் தேவலோகத்தை விட்டுச் சென்றார். பின்னர் தேவர்கள் மூலம் குரு வந்த செய்தியை அறிந்த இந்திரன் தன் தவறை உணர்ந்து வருந்தினான். உடனே தன் வாகனமான ஐராவதம் மீது ஏறி தேவர்களுடன் சேர்ந்து பிரகஸ்பதியைத் தேடிச் சென்றான். ஆனால் எங்கு தேடியும் அவரைக் காண முடியவில்லை. குரு இல்லாததால் இந்திரனின் சக்தியும் செல்வமும் நாளுக்கு நாள் குறையத் தொடங்கியது. இதனால் மிகவும் கலங்கிய இந்திரன் தேவர்களுடன் சேர்ந்து பிரம்மலோகம் சென்று பிரம்மாவிடம் தன் தவறை ஒப்புக்கொண்டு பரிகாரம் கேட்டு வேண்டினான். அப்போது பிரம்மா, பிரகஸ்பதியை மீண்டும் கண்டுபிடிக்கும் வரை அறிவிலும் தவத்திலும் சிறந்த ஒருவரை தற்காலிக குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அவர் துவஷ்டா முனிவரின் மகனும் 3 தலைகள் உடையவனும் அசுர குலத்தில் பிறந்தவனுமான விசுவரூபனை குருவாக ஏற்கச் சொன்னார். அசுர குலத்தில் பிறந்த ஒருவரை குருவாக ஏற்க இந்திரன் முதலில் தயங்கினான். ஆனால் பிரம்மாவின் ஆணையை மதித்து விசுவரூபனை தன் குருவாக ஏற்றுக்கொண்டான். இந்திரன் தேவர்கள் நலமுடன் வாழ யாகம் செய்ய வேண்டும் என்று விசுவரூபனிடம் கேட்டான். விசுவரூபனும் யாகத்தை நடத்தினான். ஆனால் அவன் வாயால் தேவர்களின் நலனுக்காகவும் மனத்தால் அசுரர்களின் நலனுக்காகவும் யாகம் செய்தான். இந்த உண்மையை தனது ஞான திருஷ்டியில் அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு விசுவரூபனின் 3 தலைகளையும் வெட்டினான். அந்த 3 தலைகளும் காடை, ஊர்க்குருவி, கிச்சிலி என்ற பறவைகளாக மாறின. குருவைக் கொன்ற பெரும் பாவத்தால் இந்திரனை பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. அந்த தோஷத்தை தற்காலிகமாக குறைக்க தேவர்கள் அந்த பாவத்தை மரங்களில் பிசினாகவும், பெண்களில் மாதவிடாயாகவும், நீரில் நுரையாகவும், மண்ணில் உவராகவும் பிரித்து எடுத்துக்கொண்டனர். இதனால் இந்திரன் சிறிது காலம் நிம்மதி பெற்றான். ஆனால் விசுவரூபனின் தந்தையான துவஷ்டா முனிவர் மகன் கொல்லப்பட்டதை அறிந்து மிகுந்த சோகமும் கோபமும் கொண்டார். அவர் இந்திரனை அழிக்க ஒரு பெரிய யாகம் செய்தார். அந்த யாகத்திலிருந்து பயங்கரமான அசுரன் தோன்றினான். அவனுக்கு விருத்தாசுரன் என்று பெயர் வைத்தார். விருத்தாசுரனுக்கும் இந்திரனுக்கும் கடும் போர் நடந்தது. இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை ஏவினான். ஆனால் விருத்தாசுரன் அதை வீழ்த்தி தன் இரும்பு உலக்கையால் இந்திரனை அடித்தான். இந்திரன் மயங்கி விழுந்தான். மீண்டும் சுயநினைவு பெற்ற இந்திரன், இந்த அசுரனை நேருக்கு நேர் வெல்ல என்னிடம் வலிமை இல்லை என்று உணர்ந்து மீண்டும் பிரம்மாவை சரணடைந்தான். பிரம்மா, இந்த பிரச்சினைக்கு தீர்வு சொல்லக்கூடியவர் திருமாலே என்று கூறினார். திருமாலிடம் சென்ற தேவர்கள் நடந்ததையெல்லாம் சொன்னார்கள். அப்போது திருமால், ஒரு காலத்தில் உங்கள் ஆயுதங்களை ததீசி முனிவரிடம் பாதுகாப்பாக வைத்தீர்கள். அவர் அவற்றை திரவமாக்கி குடித்து தன் முதுகெலும்பில் சேமித்துள்ளார். அவரின் முதுகெலும்பைக் கொண்டு புதிய வஜ்ராயுதம் செய்தால் விருத்தாசுரனை வெல்லலாம் என்று வழி கூறினார். தேவர்கள் ததீசி முனிவரை அணுகினார்கள். கருணை நிறைந்த ததீசி முனிவர், இது சிவபெருமானின் விருப்பம் என்றால் என் முதுகெலும்பை தருகிறேன் என்று கூறி யோகத்தில் அமர்ந்து சிவலோகம் சென்றார். அவரின் முதுகெலும்பைக் கொண்டு தேவதச்சன் புதிய வலிமைமிக்க வஜ்ராயுதத்தை உருவாக்கினான். இந்த புதிய ஆயுதத்துடன் இந்திரன் மீண்டும் விருத்தாசுரனுடன் போரிட்டான். தோல்வியை உணர்ந்த விருத்தாசுரன் கடலுக்குள் ஒளிந்தான். அப்போது பிரம்மாவின் ஆலோசனையின்படி அகத்திய முனிவர் கடல் நீரை குடித்து வற்றச் செய்தார். வெளியே வந்த விருத்தாசுரனை இந்திரன் வஜ்ராயுதத்தால் அழித்தான். ஆனால் மீண்டும் இந்திரனை பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. மனம் கலங்கிய இந்திரன் ஒரு குளத்தில் மலர்ந்த தாமரைத் தண்டுக்குள் ஒளிந்து கொண்டான். இந்திரன் இல்லாததால் தேவர்கள் பூலோகத்தில் இருந்த நகுஷன் என்பவனை இந்திரனாக ஆக்கினர். அதிகார மயக்கத்தில் நகுஷன் இந்திராணி சசி தேவியை அடைய விரும்பினான். இந்திராணி தன் குருவான பிரகஸ்பதியை நினைத்து உதவி கேட்டாள். அவரின் ஆலோசனைப்படி, சப்தரிஷிகள் பல்லக்கில் சுமந்து வந்தால் மட்டுமே நகுஷனை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அனுப்பினாள். அகந்தையால் நகுஷன் முனிவர்களை அவமதித்து வேகமாக செல்லச் சொன்னான். ஒரு குள்ளமான முனிவரை அடித்து சர்ப்ப என்று சொன்னான். அதைக் கேட்டு அந்த முனிவர், நீ பூமியில் மலைப்பாம்பாக விழுவாய் என்று சாபமிட்டார். உடனே நகுஷன் பாம்பாக மாறினான். இந்திராணியின் துயரம் நீங்கியது. பின்னர் பிரகஸ்பதி தாமரைத் தண்டுக்குள் மறைந்திருந்த இந்திரனை அழைத்தார்.
அவர் வெளியே வந்தாலும் தோஷம் நீங்கவில்லை. அதனால் பிரகஸ்பதி, பூலோகத்தில் உள்ள சிவாலயங்களில் வழிபடு என்று அறிவுறுத்தினார். இந்திரன் பல சிவாலயங்களை தரிசனம் செய்து வந்தபோது கடம்பவனம் என்ற இடத்தில் அவனின் பிரம்மகத்தி தோஷம் முற்றிலும் நீங்கியது. அங்கு ஒரு லிங்கமும் தீர்த்தமும் கண்டறியப்பட்டது. அதுவே இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்திரன் அங்கு பொற்றாமரைகளால் சிவபெருமானை வழிபட்டு அழகிய விமானத்துடன் கோவில் கட்டினான். சிவபெருமான் காட்சி தந்து, உன் தோஷம் நீங்கியது, இனி ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமியில் இங்கு வந்து வழிபடு என்று அருளினார். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் 2ஆம் படலம். இந்த படலம் இதற்கு முந்தைய இந்திரன் பழிதீர்த்த படலத்துடன் தொடர்புடையதாகவும், விருத்தாசுரனை அழித்ததால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் மதுரையில் உறையும் சோமசுந்தரரின் அருளால் முழுமையாக நீங்கப் பெற்ற இந்திரன் இறைவனின் ஆணைக்கிணங்க மகிழ்ச்சியுடன் இந்திரலோகத்திற்கு திரும்பினான். தேவலோகத்தில் தேவர்கள் அனைவரும் இந்திரனையும் அவனது வாகனமான வெள்ளை யானை ஐராவதத்தையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். பொன்னாலான பரிசுகளும் மலர் மாலைகளும் வழங்கி தங்கள் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினர். அதே காலத்தில் காசி மாநகரில் வாழ்ந்த துர்வாச மாமுனிவர் தம் பெயரால் நிறுவிய சிவலிங்கத்தை தினந்தோறும் மனமுருக வழிபட்டு வந்தார். ஒருநாள் அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தம் திருமுடியிலிருந்து மணம் வீசும் பொன்னிறத் தாமரை மலரை எடுத்து துர்வாசருக்கு அருளினார். அந்த மலரை இறைவனின் அருட்பிரசாதமாக எண்ணிய துர்வாசர், இந்த மலரை தேவர்களின் அரசன் இந்திரனுக்கு பரிசாக அளிக்க வேண்டும் என்று எண்ணி தேவலோகத்திற்குச் சென்றார். அப்போது இந்திரன் வெள்ளை யானை ஐராவதத்தின் மீது அமர்ந்து தேவமகளிர் பாடியாட முன்னால் செல்ல பெருமையுடன் தேவலோகத்தில் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தான். துர்வாசர் அந்த ஊர்வலத்தை பார்த்து மகிழ்ந்து சிவபெருமான் தந்த தாமரை மலரை இந்திரனுக்கு வழங்கினார். ஆனால் தேவர்களின் புகழ்ச்சியில் மயங்கியிருந்த இந்திரன் அந்த மலரின் பெருமையை உணராது அலட்சியமாக அதை ஐராவதத்தின் மீது வைத்தான். ஆணவம் கொண்ட வெள்ளை யானை தன் துதிக்கையால் அந்த தாமரை மலரை எடுத்து காலடியில் போட்டு மிதித்து நசுக்கியது. இதை பார்த்த துர்வாச முனிவர் கடுமையாக கோபம் கொண்டார். அவர் இந்திரனை நோக்கி, சிவபெருமானின் கருணையால் உன் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. அந்த அருளின் அடையாளமாக நான் கொண்டு வந்த தாமரை மலரை நீ அவமதித்தாய். ஆகையால் ஒரு காலத்தில் உன் தலை ஒரு பாண்டிய மன்னனின் சக்கரப்படையால் சிதறடிக்கப்படும் என்று சாபமிட்டார். பின்னர் வெள்ளை யானையை நோக்கி, இறைவனின் அருளால் கிடைத்த தாமரை மலரை அவமதித்ததற்காக உன் வெள்ளை நிறமும் வலிமையும் நீங்கி 4 கொம்புகளுடன் கருமை நிறம் கொண்ட காட்டு யானையாக மாறுவாய் என்று சாபமிட்டார். சாபத்தைக் கேட்டவுடன் இந்திரன் தன் தவறை உணர்ந்து முனிவரின் காலடியில் விழுந்து, அறியாமையால் செய்த தவறை மன்னியுங்கள், எனக்கும் என் யானைக்கும் சாப விமோசனம் அளியுங்கள் என்று வேண்டினான். வெள்ளை யானையும் மண்டியிட்டு வணங்கியது. இதனால் துர்வாசரின் மனம் உருகியது. அவர், உங்கள் செயல் தவறு, தண்டனை அவசியம். ஆனால் உன் தண்டனை தலையளவு இருந்து முடியளவாக குறைக்கப்படுகிறது. வெள்ளை யானை 100 ஆண்டுகள் காட்டு யானையாக இருந்து பின் இறைவனின் அருளால் மீண்டும் வெள்ளை யானையாக மாறும் என்று கூறி அங்கிருந்து சென்றார். சாபத்தினால் ஐராவதம் கருமை நிறம் கொண்ட காட்டு யானையாகி பூலோகத்தில் பல காடுகளில் அலைந்தது. 100 ஆண்டுகள் கழிந்தபின் அது கடம்பவனம் என்ற புனித இடத்தை அடைந்தது. அங்கே இருந்த பொற்றாமரை குளத்தையும் சொக்கநாதரின் லிங்கத் திருமேனியையும் கண்டதும் தன் முன்பிறவியை நினைத்து உணர்ந்தது. உடனே பொற்றாமரை குளத்தில் இறங்கி நீராடியது. அந்தக் கணமே காட்டு யானை வடிவம் நீங்கி மீண்டும் வெள்ளை யானையாக மாறியது. வெள்ளை யானை பொற்றாமரை குள நீரால் சொக்கநாதரை அபிஷேகம் செய்து தாமரை மலர்களால் வழிபட்டது. அதன் பக்தியில் மகிழ்ந்த சொக்கநாதர் யானைக்கு காட்சி தந்து, நீ இங்கு வந்த காரணம் என்ன? என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். வெள்ளை யானை தன் ஆணவத்தால் சாபம் பெற்றதையும் இப்போது அருளால் மீண்டதையும் சொல்லி பணிந்து வணங்கியது. பின்னர், இந்த விமானத்தைத் தாங்கும் 8 யானைகளுடன் நானும் 9வது யானையாக இருந்து உங்களை பிரியாது இருக்க வேண்டும் என்று வேண்டியது. சொக்கநாதர் மகிழ்ந்து பல வரங்களை அருளினார். வெள்ளை யானை சோமசுந்தரரின் வடதிசையில் ஐராவத தீர்த்தம், ஐராவதேஸ்வரர் லிங்கம், ஐராவத விநாயகர் ஆகியவற்றை நிறுவி வழிபட்டது. பின்னர் தென் திசையில் ஐராவத நல்லூர் என்ற ஊரை உருவாக்கி இந்திரேஸ்வரர் என்ற லிங்கத்தையும் நிறுவியது. ஐராவதேஸ்வரரை வழிபட தீவினைகள் நீங்கும், இந்திரேஸ்வரரை வழிபட இம்மையில் வளமும் மறுமையில் உயர்ந்த நிலையும் கிடைக்கும்.
இறுதியில் ஐராவதம் இந்திரலோகம் திரும்பி தன் கடமையை தொடர்ந்து செய்தது. இந்த திருவிளையாடல் சொல்லும் கருத்து, உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் ஆணவம் கொள்ளக்கூடாது. இறைவன் அருளையும் பக்தியையும் அவமதித்தால், வீழ்ச்சி உறுதி தவறை உணர்ந்து சரணடைந்தால் இறைவன் அருள் வழங்குவான். பணிவே உண்மையான உயர்வு. திருவிளையாடல் புராணத்தில் வரும் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று திருநகரைக் கண்ட படலம். இது மதுரை நகரம் உருவான தெய்வீக வரலாற்றை எடுத்துரைக்கும் அற்புதமான கதை. சொக்கநாதர் அருளுடன் வீற்றிருந்த கடம்பவனத்தின் கிழக்குப் பகுதியில் மணலூர் என்ற நகரம் இருந்தது. அந்நகரை குலசேகர பாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான். அவன் நீதிமான், பக்தியுள்ள அரசன். அந்த மணலூரில் தனஞ்சயன் என்ற சிவபக்த வணிகன் வாழ்ந்து வந்தான். ஒருநாள் வணிக வேலைக்காக மேற்கு நாடுகளுக்குச் சென்றான். வேலை முடித்து திரும்பும் வழியில் கடம்ப வனத்தை கடக்க நேர்ந்தது. சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்தது. காட்டில் யாரும் இல்லை. தனியாக இருந்த தனஞ்சயன் பயந்தான். ஆனால் மனத்தில் சிவனை நினைத்து, கருணைமூர்த்தி, நீயே எனக்கு துணை என்று ஜெபித்துக் கொண்டு நடந்தான். அப்போது அவன் ஒரு அதிசயக் காட்சியைக் கண்டான். 8 யானைகள் தாங்கும் விமானத்தின் கீழ் ஒளி பரப்பியபடி சொக்கநாதர் அருளுடன் வீற்றிருந்தார். அந்த தெய்வீக தரிசனத்தைக் கண்ட தனஞ்சயன் பரவசமடைந்து வணங்கினான். அந்த இரவு அங்கேயே தங்க முடிவு செய்தான். அன்று திங்கள்கிழமை. நள்ளிரவில் தேவர்கள் வந்து அபிஷேகம் செய்து மலர்களால் சிவபெருமானை வழிபட்டனர். சோமசுந்தரரின் அருளால் தனஞ்சயனும் அந்த தெய்வ வழிபாட்டைக் காணும் பாக்கியம் பெற்றான். அவனும் தேவர்களுடன் சேர்ந்து இறைவனை வழிபட்டான். காலையானதும் மீண்டும் சிவனை வணங்கி மணலூருக்கு திரும்பினான். நேராக மன்னன் குலசேகர பாண்டியனைச் சந்தித்து கடம்ப வனத்தில் கண்ட அதிசயத்தை முழுவதும் விவரித்தான். அந்த இரவு மன்னன் சொக்கநாதரை நினைத்தபடி உறங்கினான். கனவில் சிவபெருமான் சித்தர் வடிவில் தோன்றி, கடம்ப வனத்தை அகற்றி அழகிய நகரம் அமைத்து என் ஆலயத்தை எழுப்பு என்று கட்டளையிட்டார். விழித்த மன்னன் அமைச்சர்களுடன் ஆலோசித்து உடனே கடம்ப வனத்திற்கு புறப்பட்டான். அங்கு உள்ள பொற்குளத்தில் நீராடி விமானத்தின் கீழ் வீற்றிருந்த சொக்கநாதரை வணங்கினான். பின்னர் காடுகளை அகற்றி நகரம் அமைக்கும் பணியைத் தொடங்கினான். நகர அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது மீண்டும் சித்தர் தோன்றி ஆகம விதிகளின்படி கோயில், மண்டபம், கோபுரம், தெருக்கள், நகர அமைப்பு அனைத்தையும் விளக்கிக் கூறினார். அதன்படி மன்னன் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலையும் மதுரை நகரையும் அமைத்தான். நகரத்திற்கு சாந்தி செய்ய நினைத்தபோது சிவபெருமான் தன் ஜடாமுடியிலிருந்த சந்திர அமுதத்தை நகரின் மீது தெளித்தார். அந்த தெய்வீக அமுதம் நகரத்தை இனிமையாக்கியது. அதனால் அந்த நகரம் மதுரை என்ற பெயர் பெற்றது. பின்னர் மன்னன் நகரின் 4 திசைகளிலும் காவல் தெய்வங்களை நிறுவி நாட்டை வளமாக ஆட்சி செய்தான். இறைவனின் அருளால் அவனுக்கு மலயத்வஜன் என்ற மகன் பிறந்தான். அவனை வளர்த்து அரசாட்சியை ஒப்படைத்த பின்னர் சிவபக்தியில் வாழ்ந்து இறுதியில் இறைவனின் திருவடிகளை அடைந்தான். இந்த நிகழ்வின் மூலம் சிவபெருமான் ஒரு வணிக பக்தனுக்கு காட்சியளித்து அவன் வழியாக மன்னனை வழிநடத்தி மதுரை நகரமும் மீனாட்சி சொக்கநாதர் கோயிலும் உருவாக காரணமானார். ஆகம முறையில் ஆலயம் அமைப்பதன் முக்கியத்துவத்தையும் பக்தர்களை கருவியாக கொண்டு உலக நலனை செய்வதையும் இக்கதை உணர்த்துகிறது. மதுரை நகரின் தோற்றம், அதன் பெயரின் காரணம், பாண்டியர்களின் தலைநகர் உருவான வரலாறு, இவை அனைத்தும் இந்த படலத்தில் விளங்குகின்றன. திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்றுள்ள அற்புதமான நிகழ்வுகளில் ஒன்றாக தடாதகை பிராட்டியாரின் அவதாரம் விளங்குகிறது. பாண்டிய நாட்டை மலயத்வஜ பாண்டியன் என்ற அரசன் நீதியுடன் ஆட்சி செய்தான். அவன் சோழ மன்னன் குச்சேஷனின் மகளான காஞ்சனமாலையை மணந்தான். இத்தம்பதியர் நீண்ட நாட்கள் வாழ்ந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இதனால் மிகவும் வருந்திய அரசன் வேத முறையின்படி யாகங்கள் செய்யத் தொடங்கினான். 99 யாகங்கள் முடிந்தபோது இந்திரன் தோன்றி, 100வது யாகத்தை முடித்தால் என் பதவி உனக்கே கிடைக்கும். அதற்கு பதிலாக புத்திரயாகம் செய்து நல்ல புத்திரப்பேறு பெறு என்று அறிவுரை கூறினான். அதன்படி அரசன் புத்திரயாகம் செய்தான். யாகத்தின் பலனாக 3 வயது குழந்தை வடிவில், தலையில் கொண்டை, கையில் கிளி, காலில் சிலம்பு அணிந்து, முகம் முழுதும் புன்னகையுடன் 3 மார்புகளுடன் தெய்வீக பெண் குழந்தை தோன்றினாள். அவளின் கண்கள் மீன் போன்ற நீள அழகுடன் இருந்ததால் அங்கையர்கண்ணி என்று பெயரிட்டனர். அந்த குழந்தை தன்னுடைய சிறிய கால்களால் நடந்து வந்து காஞ்சனமாலையின் மடியில் அமர்ந்து அம்மா என்று அழைத்தாள். அதை பார்த்த அரசியும் அரசனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால்
அரசனின் மனதில் ஒரு கவலை இருந்தது. அவன் ஆண் குழந்தை வேண்டி யாகம் செய்திருந்தான். ஆனால் பெண் குழந்தை பிறந்திருந்தாள், அதுவும் 3 மார்புகளுடன். இதனால் அவன் இறைவனை வேண்டினான். அப்போது சோமசுந்தரப் பெருமான் திருவாக்கு அருளினார். பாண்டியனே, கவலைப்படாதே. இந்த மகள் சாதாரணவள் அல்ல. அவளுக்கு தடாதகை என்று பெயர் சூட்டு. எல்லா கலைகளும் கற்றுத் திறமையுடன் வளர்த்து ராணியாக முடிசூட்டு. அவளுக்குரிய கணவனை அவள் காணும் தருணத்தில் 3வது மார்பு மறைந்துவிடும். இதைக் கேட்ட அரசன் மன அமைதி பெற்றான். தடாதகை வளர வளர எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றாள். அரசியல், போர்க்கலை, கல்வி, அறம் எல்லாவற்றிலும் சிறந்தாள். சரியான வயதில் அவளுக்கு பட்டம் சூட்டி பாண்டிய நாட்டின் ராணியாக ஆக்கினர். சில காலத்தில் மலயத்வஜன் தெய்வலோகத்தை அடைந்தான். தடாதகை நீதியுடன் நாட்டை ஆண்டாள். தன் குடிமக்களை தாய்போல் காத்தாள். மீன் தன் குஞ்சுகளை பார்வையால் காக்கும் போல அவள் மக்கள் நலனை காத்ததால் மீனாட்சி என்று அழைக்கப்பட்டாள். மீன் போன்ற கண்கள் கொண்ட அழகிய அரசி என்பதாலும் அந்த பெயர் நிலைத்தது. கன்னிப் பருவத்தில் பட்டம் சூட்டப்பட்டதால் பாண்டிய நாடு கன்னி நாடு என்றும் அழைக்கப்பட்டது. இந்த அவதாரத்தின் மூலம் சிவபெருமான் உலகிற்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்தினார். இறைவன் தன் பக்தர்களின் வேண்டுகோளுக்காக குழந்தையாகவும் பிறப்பான். மேலும் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை மீனாட்சி அரசாட்சியின் மூலம் உலகிற்கு எடுத்துக் காட்டினார். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒன்று தடாதகை பிராட்டியாரின் திருமணப் படலம். இது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் தெய்வீக வரலாறு. அங்கையர்கண்ணி எனப் பெயர் பெற்ற தடாதகை பாண்டிய நாட்டின் அரசியாக நீதியுடன் ஆட்சி செய்தாள். அவளின் வீரமும் அறிவும் மக்களை ஆச்சரியப்படுத்தியது. தன் மகளின் ஆட்சித்திறனை பார்த்த காஞ்சனமாலை பெருமிதம் கொண்டாள். ஆனால் ஒரு தாயாக மகளின் திருமணம் நடைபெறாதது அவளுக்கு கவலையாக இருந்தது. அதை உணர்ந்த தடாதகை தாயிடம், நான் திக்விஜயம் செய்து உலகை சுற்றி வருகிறேன். என் விதிக்குரிய மணவாளனை அறிந்து வருவேன் என்று கூறி படைகளுடன் புறப்பட்டாள். அவள் பல நாடுகளை வென்று 8 திக்குகளையும் அடக்கியாள். கிழக்கே இந்திரனை வென்று அவன் கொடுத்த காமதேனு, கற்பக மரம், சிந்தாமணி போன்ற வரப்பிரசாதங்களை பெற்றாள். அக்கினி, யமன், நிருதி, வருணன், சோமன் ஆகிய திசை தெய்வங்களையும் வென்றாள். இறுதியாக வடகிழக்கே கைலாயத்தை நோக்கி புறப்பட்டாள். கைலாயத்தை அடைந்தபோது சிவபெருமான் தன் கணங்களை அனுப்பி போரிட்டார். தடாதகை அவற்றை வென்றாள். இதைக் கேட்ட சிவபெருமான் தாமே போர்க்களத்துக்கு வந்தார். இறைவனை நேரில் கண்ட தருணத்தில் தடாதகையின் 3வது மார்பு மறைந்தது. உடனே அவளுக்கு இறைவனின் திருவாக்கு நினைவுக்கு வந்தது. அவள் வெட்கத்துடன் தலை குனிந்து நின்றாள். அமைச்சர் சுமதி, அம்மையே, இவர்தான் உங்களுக்குரிய மணவாளன் என்று கூறினார். அப்போது சிவபெருமான் சிரித்தபடி அருளினார். நீ திக்விஜயத்திற்கு புறப்பட்ட நாள் முதல் நானும் உன்னுடன் இருந்தேன். 8 நாட்களில் மதுரைக்கு வந்து உன்னை மணந்து கொள்வேன். இப்போது நீ உன் நகரத்திற்கு திரும்பு. இதைக் கேட்ட தடாதகை மகிழ்ச்சியுடன் மதுரைக்கு திரும்பி தாயிடம் எல்லாவற்றையும் கூறினாள். உடனே திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. மதுரை நகரம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. பொன் மற்றும் நவரத்தினங்களால் திருமண மண்டபம் அமைக்கப்பட்டது. தேவர்கள், முனிவர்கள், அரசர்கள் அனைவரும் திரண்டனர். நந்தி முன்னிலையில் சிவபெருமான் இடப வாகனத்தில் மதுரைக்கு எழுந்தருளினார். காஞ்சனமாலை இறைவனை வரவேற்று, உலகநாயகனே, என் மகளை மணந்து பாண்டிய நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று வேண்டினாள். பின்னர் சொக்கநாதர் திருமண மண்டபத்தில் எழுந்தருளினார். மீனாட்சி அம்மையை மணமகளாக அலங்கரித்து கொண்டு வந்தனர். திருமால் தானே அண்ணனாக இருந்து மீனாட்சியை சுந்தரேஸ்வரரிடம் கன்னியாதானம் செய்தார். இவ்வாறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இனிதே நிறைவேறியது. திருமணத்திற்குப் பிறகு சிவபெருமான் மதுரையின் அரசராக இருந்து நீதியுடன் ஆட்சி செய்தார். தமிழை வளர்க்க முதல் சங்கத்தை நிறுவி தானே அதற்கு தலைவராக இருந்து தமிழின் பெருமையை உலகறியச் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த நிகழ்வு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. இறைவன் தன் பக்தர்களின் வாழ்வில் நேரடியாக இறங்கி உலக நலனுக்காக மனித வடிவில் ஆட்சி செய்யும் கருணைமூர்த்தி. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் சக்தியும் சிவனும் ஒன்றாகவும் தத்துவத்தை எடுத்துரைக்கிறது. சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் ஒன்றாக விளங்குவது வெள்ளியம்பலத் திருநடனப் படலம். திருவிளையாடல் புராணத்தில் இது 6வது படலமாக கூறப்படுகிறது. மதுரையில் உலகநாயகனான சுந்தரேஸ்வரருக்கும் உமையம்மையாகிய மீனாட்சி, தடாதகை அம்மைக்கும் திருமணம் இனிதே நிறைவேறியது. திருமணத்திற்கு வந்த தேவர்கள், முனிவர்கள், மன்னர்கள்,
யோகிகள் அனைவரையும் மதுரையின் அரசனான சுந்தரேஸ்வரர் திருமண விருந்திற்கு அழைத்தார். அனைவரும் பொற்றாமரை குளத்தில் நீராடி விருந்தில் பங்கேற்றனர். அந்த விருந்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் கலந்து கொண்டனர். இவர்கள் இருவரும் தினமும் தில்லை பொன்னம்பலத்தில் நடராஜப் பெருமான் ஆடும் திருநடனத்தை தரிசித்த பிறகே உணவு அருந்தும் வழக்கமுடையவர்கள். ஆகையால் அவர்கள் சுந்தரேஸ்வரரிடம் பணிவுடன் கூறினார்கள், பெருமானே, தில்லை பொன்னம்பலத்தில் தாங்கள் ஆடும் திருநடனத்தை தரிசித்த பிறகே நாங்கள் உணவு கொள்வோம். இங்கே வந்ததால் அந்த திருநடனத்தை காண முடியாமல் இருக்கிறோம். இதைக் கேட்ட சுந்தரேஸ்வரர் புன்னகையுடன் அருளினார். உலகம் ஒரு மனிதன் என்றால் தில்லை அவனது இதயம், மதுரை அவனது உச்சி நிலையாம். ஆகையால் தில்லையில் ஆடிய திருநடனத்தை இங்கேயும் நாம் அருள்வோம். அப்பொழுது முனிவர்கள் கேட்டார்கள், பெருமானே, மனித உடலின் பிற பகுதிகள் எவை? அதற்கு இறைவன் தத்துவமாக விளக்கினார். மூலாதாரம் திருவாரூர் தியாகராஜமூர்த்தி, சுவாதிஷ்டானம் திருவானைக்காவல் ஜாம்புகேஸ்வரர், மணிப்பூரகம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அநாகதம் சிதம்பரம் நடராஜர், விசுத்தி திருக்காளஹஸ்தி காலத்திநாதர், ஆஜ்ஞா காச்சி பிற விசுவநாதர், சஹசிராரம் கைலாயம் துவாதசாந்தம், மதுரை எட்டி சுந்தரேஸ்வரர். இவ்வாறு கூறி இறைவன் முனிவர்களுடன் ஆலயத்திற்குள் சென்றார். அப்பொழுது பொன் விமானத்தின் கீழ் வெளிப்பயலம் தோன்றியது. அங்கே ஒளி வீசும் மாணிக்கப் பீடம் வெளிப்பட்டது. அந்த பீடத்தின் மேல் உலகின் அறியாமை இருளை அகற்றும் ஞான ஒளியாக சிவபெருமான் தோன்றினார். மத்தளம் முழங்க, யாழ் இசை ஒலிக்க, தேவர்கள் பாட உமையம்மை அருகில் நிற்க, முயலகன் மீது வலது காலை வைத்து வலது கையில் உடுக்கை, இடது கையில் தீ, அபயமும் குஞ்சித பாதக்காட்டலும் உடன் இறைவன் திருநடனம் புரிந்தார். அந்த திருநடனத்தைக் கண்ட பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் பரவசத்தில் நெஞ்சுருகினர். எங்கள் பிறவி பயனடைந்தது என்று ஆனந்தக் கண்ணீர் சிந்தினர். அவர்களுடன் வந்த முனிவர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், யோகிகள் அனைவரும் அந்த திருநடனத்தைக் கண்டு பேரின்பம் அடைந்தனர். பின்னர் முனிவர்கள் இறைவனை வணங்கி வேண்டினார்கள். பெருமானே, இந்த வெள்ளியம்பலத்தில் எந்நாளும் திருநடனம் புரிந்து உயிர்களை மாயையிலிருந்து விடுவித்து அருள் புரிய வேண்டும். இறைவனும் மகிழ்ந்து உங்கள் வேண்டுகோள் நிறைவேறும் என்று அருளினார். இந்த திருவிளையாடலின் மூலம் சிவபெருமான் உலகிற்கு உணர்த்திய நன்மை, இறைவன் எங்கும் நிறைந்தவன் சிதம்பரத்தில் மட்டுமல்ல, மதுரையிலும் திருநடனம் புரியும் கருணைமூர்த்தி உயிர்களை அறியாமையிலிருந்து விடுவிப்பதே அவன் திருநடனத்தின் நோக்கம் என்பதை இந்த வெள்ளியம்பலத் திருநடனப் படலம் உலகிற்கு எடுத்துக் காட்டுகிறது. சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் 7வது படலம். சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம் இனிதே நிறைவேறியது. திருமணத்திற்குப் பின் இறைவன் வெளிப்பயலத்தில் திருநடனம் புரிந்தார். அதைக் கண்டு தேவர்கள், முனிவர்கள், மன்னர்கள் அனைவரும் ஆனந்தத்தில் மூழ்கினர். பின்னர் அனைவரும் அறுசுவை நிறைந்த திருமண விருந்தை உண்டனர். விருந்துக்குப் பிறகு பாக்கு, தாம்பூலம், பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. அப்பொழுது சமையல்காரர்கள் பதறியபடி வந்து, அம்மையே, இத்தனை பேருக்கு உணவு வழங்கிய போதும் உணவு எவ்வளவு உண்டபோதும் குறைவதற்கான அடையாளமே காணப்படவில்லை. இது எப்படி நிகழ்ந்தது என்று சமையல்காரர்கள் வியப்புடன் கேட்டார்கள். இதைக் கேட்ட மீனாட்சி அம்மைக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் 33 கோடி தேவர்களும் வந்திருந்தாலும் நாங்கள் ஏற்பாடு செய்த உணவு குறையாமல் இருந்ததே என்ற ஒரு பெருமித உணர்வு அவள் உள்ளத்தில் எழுந்தது. அவள் சுந்தரேஸ்வரரிடம் சென்று, ஐயனே, திருமண விருந்திற்கு வந்த அனைவரும் உண்டுவிட்டார்கள். ஒருவருக்கும் உணவு குறையவில்லை. வேறு யாராவது உண்ணாமல் இருந்தால் அவர்களையும் அழைத்து உணவு அளிக்கலாம் என்று கர்வம் பொங்க கூறினாள். இதைக் கேட்ட சிவபெருமான் புன்னகையுடன் ஒரு திருவிளையாடல் செய்ய எண்ணினார். அவர் மீனாட்சியிடம், அம்மையே, உன் செல்வம் அளவில்லாதது. கற்பக மரமும் உன் செல்வத்தின் முன் தோற்றுப்போகும். ஆனால் உண்மையில் பசியால் வாடுபவர்கள் இங்கே இல்லையா என்று கூறி பின்னால் நின்றிருந்த குண்டோதரனுக்கு வடவாக்னி எனப்படும் கடும் பசி நோயை உண்டாக்கினார். உடனே குண்டோதரன், ஐயனே, எனக்கு பசிக்கிறது என்று குரல் எழுப்பினான். அதற்கு இறைவன், மீனாட்சியே, என் குடையைத் தாங்கும் இந்த பூதகணத்துக்கு ஒரு பிடி உணவு கொடு என்று சொன்னார். அதைக் கேட்ட மீனாட்சி, ஒரு பிடி உணவு போதுமா?
வயிறு நிறைய திருமண விருந்து உண்ணட்டும் என்று சொல்லி அனுப்பினாள். குண்டோதரன் பசியுடன் திருமண விருந்து நடந்த இடத்துக்குச் சென்றான். அங்கு இருந்த அனைத்து உணவுகளையும், சோறு, கறிகள், இனிப்புகள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, தேங்காய், நவதானியங்கள் எல்லாவற்றையும் ஒரு கணத்தில் விழுங்கினான். அவ்வளவு உண்டபோதும் அவனுடைய பசி தீரவில்லை. வயிறு ஒட்டியது போலவே இருந்தது. அவன் வயிற்றில் இருந்த வடவாக்னி எல்லா உணவையும் நொடிப்பொழுதில் பஸ்மம் செய்தது. இன்னும் உணவு கொடுங்கள் என்று அவன் மீண்டும் கேட்டான். பயந்த சமையல்காரர்கள் மீனாட்சியிடம் வந்து நடந்ததைச் சொன்னார்கள். இதைக் கேட்ட மீனாட்சி உள்ளம் கலங்கி சுந்தரேஸ்வரரிடம் சென்று மௌனமாக நின்றாள். இறைவன் ஒன்றும் தெரியாதவர் போல, குண்டோதரன் இன்னும் சாப்பிடவில்லையா? மற்ற பதார்த்தங்கள் வருகிறதா? சற்று பொறுத்திரு என்று கூறினார். அந்த நிமிடம் மீனாட்சிக்கு உண்மை புரிந்தது. அவள் இறைவன் திருவடியில் விழுந்து, ஐயனே, என் செல்வத்தை எண்ணி நான் கர்வம் கொண்டேன். உலகத்திற்கே உணவளிக்க முடியும் என்று நினைத்தேன். ஆனால் தங்கள் திருவிளையாடலை உணர முடியாமல் போனேன். என்னை மன்னியுங்கள் என்று பணிவுடன் வேண்டினாள். இறைவன் கருணையுடன் அவளை அருளால் தழுவினார். இந்த திருவிளையாடலின் மூலம் சிவபெருமான் உலகிற்கு உணர்த்திய நன்மை: செல்வம் இருந்தாலும் அதில் கர்வம் கொள்ளக்கூடாது. செல்வம் பகிர்ந்தால் பெருகும், கர்வித்தால் அழியும். இறைவன் பசியின் வடிவிலும் வந்து மனிதனை உணர்த்துவான் என்பதே இந்த ஒன்றனுக்கு அன்னமிட்ட படலம் கூறும் ஆழ்ந்த உண்மை.